ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல லிஸ்ட் ஆகுது. மசாலா ஸ்பூன்ஸ். முதல்ல பச்சரிசியும் பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் ஊற வச்சுக்கணும். நான் வந்து இந்த கப்பால் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது 125 கிராம்ஸ். அதிலே 1/3 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் கழுவிட்டு நல்லா ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிடணும். இப்போது இதில் நம்ம வந்து 5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். எந்த கப்பால் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சிலர் வந்து இது கூட வந்து பால் கூட மிக்ஸ் பண்ணி வேக வைப்பாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம். பட் நீங்கள் தண்ணி கரெக்டான அளவில் எடுத்து செஞ்சிங்கனாலே ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி, ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு பொங்கல் கண்டிப்பாக வரும். இப்போ இதில் நான் 5 கப் தண்ணி சேர்த்துட்டேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை தூள் உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 4 விசில் வந்து நான் ப்ரெஷர் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். சூப்பராக வெந்திருக்கு பொங்கல் பாருங்கள். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் நெய்யாக கூட ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நெய்யெல்லாம் லேசாக நல்லா சூடான பிறகு இதில் வந்து நம்ம இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி வந்து லேசாக பொரிய ஆரம்பிக்கணும் அந்த எண்ணெயில். இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா பொங்கல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு டைஜஷன் ஆகிடும். அதுக்கு தான் இந்த இஞ்சி சேர்க்கறது. அதுவும் நீங்கள் குட்டி குட்டியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கட் பண்ணி அது வந்து உங்களுக்கு அவ்வளோவா இடையில குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தாளிச்சதை வந்து பொங்கலில் சேர்த்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாம்பார் சட்னி கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நன்றி.